மல்லர்னு சொல்லக்கூடிய உங்க இந்த மருதன் எனக்கு நீங்க மல்லர்ன்ற வர நீங்க மருதநில மக்கள், மருதநில மக்கள் உலக நாகரிகத்துக்கு ஒரு நெல் விவசாயத்தை சொல்லிக் கொடுத்த மக்களை தான் நான் உங்களை பார்க்கிறேன். ஏன்னா இப்போ அப்போ ஒரு இயற்கையை, வேளாண்மையை, பருவநிலையை புரிஞ்சுக்க. ஏன்னா நான் கடல்ல போறேன், எனக்கு கடலுடைய பருவநிலை முக்கியம், பூமி அச்சு சொல்ற முறை முக்கியம், அந்த பூமி சொல்ற இடத்துல இந்த தமிழக நிலம் இருக்கக்கூடிய இடம் முக்கியம். அதன் மூலமா இதுல 17 லட்சம் வருஷம் முன்னே விலங்குகளை கொண்ட மனுஷன் வாழ்ந்தது வட தமிழகம்னு இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை அடங்கினதுல உலக நாகரிகத்துக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்த ஒரு நாகரிகமா நம்ம மருதநில நாகரிகத்தை நான் பாக்குறேன். இதுதான் இந்த குடும்பங்கள் சொல்லக்கூடிய படகு இன்னைக்கும் ஜஞ்சிபார்னு சொல்லக்கூடிய இடத்துல இயங்கிட்டு இருக்கு. இந்த படகுடைய பேர் இந்த கப்பலுடைய பேர் குடும்பகர். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குடும்பன்றதை பத்தி இன்னைக்கு வேர்ல்டுல எத்னாலஜிக்கல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. குடும்பன், ஆல்டர்னேட்டிவ் பீப்புள், தேவேந்திரா, காலாடி, கொடியன், குலத்தன். பாத்தீங்கன்னா அந்த குளம்ன்ற வார்த்தை அங்கேயும் வந்துடுது பாருங்க. ஏன்னா துளைன்னு சொல்லக்கூடிய பள்ளம்ன்ற பகுதியில் இருந்த நீரை தேக்கி விவசாயம் பண்ணதால இந்த மக்களுக்கு பல்லர்ன்ற பேர் வந்தது. அது நிச்சயமா இழிவுபடுத்தக்கூடிய பேர் கிடையாது. ஆனா அதே பேரை பின்னாடி தன்னுடைய தன்னுடைய பழி தீர்த்துக்கிறதுக்காக இந்த சாளுக்கியர் சொல்லக்கூடியவங்க அந்த சொல்ல பயன்படுத்தினாங்க. அதனால அந்த சொல்லு ஒரு இழிவுபடுத்துற சொல்லா நான் பார்க்கல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல போனீங்கன்னா மூவ் பண்ற சொல்லுக்கு முக்கியம் இருக்கு. லட்சத்தீவு நான் என்னுடைய கடல் ஆய்வுக்காக நிறைய தீவுகளுக்கு போயிட்டு இருக்கேன். லட்சத்தீவுல ஜஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மொழி பேசுறாங்க. 65% தமிழ் கலந்தது. அங்க மூவ் பண்ற சொல், ஆவா என்ற சொல், அந்த மாதிரி அத்திரின்ற சொல்லுக்கெல்லாம் மிக முக்கிய மரியாதை. பெண்ணை மடந்தைனே சொல்றாங்க. ஒரு 25 வயசு பெண்ணை பார்த்தாங்கன்னா மடந்தைனே சொல்றாங்க. பெண்ணை தான் சொல்றாங்க. அதே மாதிரி தண்ணி தான் சொல்றாங்க. நம்மளால சாதம், ரைஸ்ன்னு சொல்றோம், அவங்க சோறுன்னே சொல்றாங்க. இந்த தீவுல இருக்க மக்கள் கிட்ட இன்னைக்கும் நம்முடைய பழைய சங்க இலக்கிய தமிழ் வார்த்தைகள் அப்படியே இருக்கு. இது நீங்க எத்னாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல முழுக்க இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட்டா சமயத்துல இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மக்களா இந்த மூவ் பண்ற மக்களையும் இந்த குடும்பன்ற மக்களையும் இன்னைக்கு பார்த்துட்டு வராங்க. இப்ப இந்த பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய ஆதங்கம், ஏன்னா நான் இரிகேஷன் லைன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இயற்கை விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம தங்கவேலு இருக்காரு, இயற்கை விவசாயம் பண்ற இவர் இருக்காரு, என்னுடைய கோவை நண்பர். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு நிலத்தை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு வெளியில வர ரியல் எஸ்டேட் காரங்களுக்கும் ஃபேக்டரி கட்டுறவங்களுக்கும் கொடுத்துட்டு அடிப்படை உணவுன்ற ஒரு விவசாயத்தை மறந்து நம்முடைய புகழை இழந்து வாழ்ற நமக்கு ஏன் மறுபடியும் ஒரு பசுமை புரட்சி பண்ணக்கூடாது? நீங்க எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்தது உங்க சமூகத்துக்கு முக்கிய பங்கு. இந்த ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய விவசாயம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஈஜிப்து, அரேபியா, மெடிடேசி எல்லாத்துலயுமே எல்லாம் சொல்றான். அந்த பகுதி மக்கள் அங்கத்திய மக்கள் அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவங்க கிழக்குல இருந்து வந்தவங்க. இது முழுக்க நீங்க இந்த மெடிடேரியன் வரலாறு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன சொல்றான், இவங்க எல்லாம் கிழக்குல இருந்து வந்தாங்க. சுமேரிய நாகரிகத்துல அவன் அழகா பதிவு பண்ணியிருக்கான். அந்த ஹீராக்லிப்ஸ் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ்ல வாரணன், ஓடக்கோன் சொல்லக்கூடிய 2 பேர் வந்ததுதான் அவங்க விவசாயமே சொல்லி கொடுத்தாங்க. வாரணன்றது கடல் தொடர்பானது, ஓடக்கோன்றது தெரியும் உங்களுக்கு. இந்த கோன்றது அரசன், ஓடன்றது கடல் வழியா வந்தவன். இவங்க தான் அவங்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுக்குறான்னு அந்த நாகரிகம் பதிவு பண்ணிருக்கு. இது சுமேரியால கிடைக்கக்கூடிய ஒரு பேக்லிட் கிளே, டிக்கிள் மேட், இந்த மாதிரி வகையான இரும்புகள் முழுக்க தமிழகத்தில் எடுத்ததை பற்றி கேப்டன் ஹீத்னு சொல்லிட்டு 1780 ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டில த ராட் ஐரன் ப்ராசஸ் இஸ் ஃப்ரம் கஞ்சம் ஹில்ஸ்னே பதிவு பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் தன் சொத்தெல்லாம் வித்து பரங்கிப்பேட்டையில இங்கிலீஷ்காரனுடைய முதல் ஸ்டீல் ஃபேக்டரியை கேப்டன் ஹீத் ஆரம்பிச்சார். அதுல தெரியும். அதே மாதிரி அந்த டமாஸ்கஸ் சொல்லக்கூடிய வால், பழைய காலத்து அந்த கிரேக்கர்கள் பயன்படுத்திய வால்கள்லாம் தமிழகத்தில் செஞ்சு கொண்டு போனதுன்றதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. குறிப்பா இரும்பு நாகரிகம் 3500 BC-லேயே தமிழகத்தில் இருக்குன்றதுக்கு இப்ப நிறைய ஆதாரங்கள் வந்துகிட்டு இருக்கு. இது மலையேந்திரன் சொல்லிட்டு ஈரான்ல அந்த நெல் விவசாயம் முழுக்க தமிழ்காரங்க கொண்டு போனது. இதுக்கு அந்த பகுதி மக்களே சொல்றாங்க. ஏன்னா பெர்ஷியான் நீங்க நினைக்கிறீங்க ஈரான்றது ரொம்ப தூரம் நினைக்கிறீங்க. கடல் வழியா போனா ஈரான்றது ரொம்ப பக்கம். நீங்க இப்ப கப்பல்ல போனீங்கன்னா கொன்கன் கடற்கரை, மகாராஷ்டிராவை தாண்டி, குஜராத் தாண்டி, நீங்க பாகிஸ்தான் தாண்டி போனீங்கன்னா ஈரான் வந்துடும். பாகிஸ்தான் இன்னைக்கு முஸ்லீம் நாடா இருந்தாலும் பாகிஸ்தான் முழுக்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. இந்த பாகிஸ்தான் தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய சிந்துவெளி ஹரப்பா நாகரிகத்துடைய மிக முக்கியமான இடம். அங்க இந்த நெல்லுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு அவங்களுடைய வரப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா இது நம்ம தமிழ்நாடு மாதிரியே தான் உங்களுக்கு தெரியும். பங்களாதேஷ் வங்கம்ன்றது தான், அதாவது கடல் வழியா போனது வங்கம்ன்றது தான் பங்கம்ன்ற மாதிரி பங்களாதேஷ் மாறிச்சு. பங்களாதேஷ் இன்னைக்கு முஸ்லீமா மாறினா கூட
அவங்களுடைய அந்த ஏர் பதிக்கிறது, அவங்களுடைய அந்த நாற்று நடுறது, பயிர் பண்றது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழுடைய அந்த முறைப்படி தான் செய்யறாங்க. அந்த தென்மேற்கு பருவகாட்டில் விதைக்கிறது அது எல்லாமே அந்த நம்ம முறைப்படி தான் செய்யறாங்க. பூட்டான் மலைப்பகுதியா இருந்தா கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படிப்படியான விவசாயம் இன்னைக்கு ஊட்டியில் நீங்க பாப்பீங்க நெல் விளைக்கிறது. இந்த மாதிரி முறைகளில் பூட்டான்ல இன்னைக்கும் பயன்பட்டு இருக்காங்க. இங்கேதான் ஓரான் சொல்லக்கூடிய குறுக் மொழி பேசக்கூடிய மக்கள் இங்க வசிச்சிருக்காங்க. அதாவது திராவிடம் சொல்லுவாங்க, அதாவது இந்த நார்த்தன் திராவிடன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த இந்திய பகுதியில் வாழ்றவங்க முழுக்க முழுக்க பழந்தமிழ் குடியினரோட தொடர்பு உள்ளவங்க. பர்மா வந்து சொல்லவே வேணாம். பர்மால இன்னைக்கு 5 லட்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பர்மா முழுக்க முழுக்க நம்ம நினைக்கிறோம் இங்கிலீஷ்காரங்க தான் பர்மால கொண்டு போய் தமிழர்களை விட்டாங்கன்ட்டு. கரிகாலம் காலத்திலேயே பர்மாவோட தொடர்பு, காலகம் சொல்லக்கூடிய பர்மாவோட தொடர்பு இருக்கு. பர்மாவுடைய நெல் உற்பத்தியில முழுக்க முழுக்க தமிழர்கள், அந்த மியான்மார்ன்றதே மாறன்மார்ன்ற ஒரு செய்தி. அதாவது நீங்க வியட்நாம் வரைக்கும் ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி புரிஞ்சானா நம்முடைய எல்லை எது வரைக்கும் இருந்ததுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். தாய்லாந்துல இன்னைக்கும் அவங்க அரசி தான் ஏறு விடுறாங்க. இன்னைக்கும் வந்து தாய்லாந்துல தேவாரம் பாடுறாங்க. தாய்லாந்து முழுக்க முழுக்க தமிழோட தொடர்புடையது. அவங்க வயலை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சிடும். அந்த தட்பவெட்ப நிலை அந்த மக்களுடைய உருவங்களை மாற்றி இருந்தாலும் அதன் மரபு அதன் பழக்கம் முழுக்க முழுக்க தமிழோட தொடர்புடையதா இருக்கு. இந்த ஒரு கதை பாத்தீங்கன்னா உலக நாட்டுல இருக்கு. இந்த நெல் போன எல்லா நாட்டிலயும் இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, இந்த நாட்டுக்கு முதலா வந்தவனுடைய இளவரசி முதலா வர்றப்ப கையில வந்து விதை நெல்லோட வந்தா, இளவட்ட கல்லோட வந்தா. இவன் வந்துதான் எங்களுக்கு முதல் நெல்லை விதைச்சா இந்த ஒரு விஷயம் இங்க மட்டும் இல்ல, தாய்லாந்து மட்டும் இல்ல, எங்கெங்க இந்த நெல் நாகரிகம் போயிருக்கோம் அங்க எல்லாம் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த தைவான் எல்லா நாட்டிலையும் இந்த அவங்களுடைய உணவு முறைகள், அவங்க நெல்லை பதப்படுத்துற முறைகள், நெல்லை பாதுகாக்கிற முறைகள் பார்த்தீங்கன்னா அந்த எச்சங்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கும் தாய்லாந்துல அந்த நாட்டு இளவரசி, அந்த நாட்டு அரசி தான் அந்த முதல் நெல்லை வந்து முதல் விதையை வந்து விதைக்கிற அந்த ஒரு பழக்கம் வந்து பழக்கத்தில் இருக்கு. அதே மாதிரி பொன்னேறு வச்சுக்கிட்டு உள்ள பழக்கம் அந்த சீனா வரைக்கும் உள்ள எல்லா நாட்டிலையும் இருக்கு, பரவி இருக்கு. வியட்நாம்ல முழுக்க முழுக்க விவசாயத்துடைய பின்னணி இன்னைக்கும் தமிழர்கள் வந்து வியட்நாமிஸா இருக்கிறாங்க. ஏன்னா நான் நேர்லயே பார்த்திருக்கேன் எவ்வளவு கோயில்கள், இடிஞ்ச கோயில் வந்து நம்ம தமிழ் கல்வெட்டோட இருக்க கோயில் வியட்நாம்ல இருக்கு. அந்த களை எடுக்கிறது, நாத்து நடுறது எல்லாமே நம்ம கடைபிடிக்கிற அதே ஒரு வழிதான். பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய விவசாயம் முழுக்க முழுக்க பிலிப்பைன்ஸ் வந்து தமிழோட மிக நெருங்கிய தொடர்புடையது. இன்னைக்கு மெக்சிகோவுக்கு தமிழர்கள் போனாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா நீங்க பிலிப்பைன்ஸ் போனாங்கன்னு நம்பிதான் ஆகும். ஏன்னா வந்து பிலிப்பைன்ஸ் போன நாட்டுல இருந்துகிட்டு தான் அவங்க அடுத்த நிலப்பகுதி, தமிழர் வந்து ஒரே நாள்ல ஒரு நிலத்தை போய் பிடிக்கல. அவங்க போனதெல்லாம் கடலுடைய நீரோட்டத்தை பயன்படுத்தி இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்னுடைய ஆமைகள் விசிச்சு வருது. ஆமைகள் எந்தெந்த நிலத்தோட தொடர்பு வச்சிருக்கோம் அந்தந்த நிலத்துக்கு எல்லாம் இவங்க போயிருக்காங்க. ஏன்னா அந்த நீரோட்டம் வந்து, ஏன்னா ஆமைகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. இன்னைக்கு நீருள்ள நிலத்திலேயே வரக்கூடிய ஒரே விஷயம் ஆமை தான். அப்ப அந்த ஆமைகள் போற இந்த வழிகளை இவங்க வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டதால ஒரு நிலத்திலேருந்து இன்னொரு நிலத்துக்கு போயிட்டு திருப்பி தன்னோட நிலத்துக்கு வரக்கூடிய அந்த தன்மையை முதலா கண்டுபிடிச்சவங்க இந்த தமிழ் மக்கள் மட்டும்தான். இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா இந்த ஏர் வெட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையா, இது வந்து செல்வா சொன்னதுக்காக ஒரு அவசரமா தயார் பண்ணது, இப்ப முழுசா தயார் பண்ணியிருக்கேன். அதை பாத்தீங்கன்னா உலக நாகரிகத்துல இந்த இரும்பும் இந்த விவசாயத்தின் பயன்பாடுகளும் கொண்டு வந்ததுல இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு, அதோட தொன்மை இருக்காங்கன்றது பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்து சைனா, அடுத்து ஜப்பான். ஜப்பான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணி ஜப்பான் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை பற்றி நிறைய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு.